இந்த சேனலில் பார்க்குற ஒரு வீடியோவுமே பியூர்லி ஃபார் அ லேர்னிங் பர்பஸ். ஸோ மார்க்கெட் பிஹேவியர் எப்படி, ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி போகுது, சார்ட் சைக்காலஜி எப்படி போகுது அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சிம்பிளான விஷயந்தான் இந்த சார்ட் ரீடிங் எல்லாமே. ஸோ இது ப்ராஃபிட் லாஸ்க்காகவோ இல்லை, இது கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஒரு லேர்னிங்காகவும், இந்த லேர்னிங்கை வச்சு நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கில் ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலையும் தான் ரெகுலர் பேசிஸில் நம்ம வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ 20MA அப்படின்றது ஒரு மேஜிக்கல் லைன் அண்ட் இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இங்கே பிரேக் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் டேர்னிங் இன்டு சப்போர்ட் அப்மோ, இங்கே சப்போர்ட் எடுக்குது அப்மோ, அகெயின் இங்கே சப்போர்ட் எடுக்குது அப்மோ. ஸோ இந்த மாதிரி 20MA வந்து ஒரு ஸ்டாட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஸ்டாட்டிக் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ரெகுலராக ட்ரேட் பண்ணோன்னா நம்மளுக்கு டிசிப்ளினோட கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நல்ல நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் 20MA நம்மளுக்கு சொல்லிடும் இன்றைக்கி சைட்வேஸ் டேயா, டவுன் ட்ரெண்டா, அப் ட்ரெண்டா அப்படின்னு. எப்படி 20MAக்கும் ப்ரைஸ்க்கும் ட்ராப் பண்ணும்போது இங்கே ஒரு 45 டிகிரி ஆங்கிள் இல்லை இங்கே ஒரு 45 டிகிரி ஆங்கிள் இருக்குது அப்படின்னா அது ஒரு ட்ரெண்டிங் டே. அது எந்த டைரெக்ஷனில் பார்த்துட்ருக்கோ அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போகும். இதுவே 20MA இப்படி இருக்குது, ப்ரைஸ் 20MA மதிக்காமல் மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கு அப்படின்னா அது ஒரு சைட்வேஸ் டே. அங்கே நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது. ஸோ ஒரு இன்ட்ராடே பிளேயருக்கு 20MA விட ஒரு கிரேட் இண்டிகேட்டர் கிடையாது. எஸ் சம் ஆர் சேயிங் 20MA ஒரு லேகிங்னு. எஸ் சம்டைம்ஸ் இட்ஸ் லேகிங். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்மளுக்கு ட்ராப் க்ரியேட் ஆகுது, நம்ம இங்கேயே என்ட்ரி ஆகுவோம், அதை விட்டுட்டு இங்கே கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி இங்கே என்ட்ரு ஆகிறோம். ஸோ அந்த வகையில் ஒரு கன்ஃபார்ம்டு ட்ரேடுக்காக வெயிட் பண்ணி என்ட்ரு ஆகும்போது ஒரு லேகிங் இண்டிகேட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ப்ராஃபிட் நல்லா வரும் அப்படின்றது தான் உறுதி. ஸோ இப்போ நீங்களே ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக டாக்டர்கிட்ட போகிறீங்கனாலும் உங்கள் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கேட்குறாங்க. இந்த இது ஒத்துக்குதா, இந்த இது ஒத்துக்குதா, பிபி இருக்கா, சுகர் இருக்கா அப்படின்னு. ஸோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்க்கே நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்து தான் பண்ணும்போது அதே மாதிரி தான் ப்ரைஸும் ஒரு ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இந்த லைன் நான் சொன்னதில்லை, நிஃப்டி சம்மந்தமாக ஒரு ஃபேமஸ் ட்ரேடர் சொன்னது. ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க. கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட லைக்ஸ் அதிகமாக எங்களோட ஒர்க் அதிகமாகும், ஹார்ட் ஒர்க். ப்ளஸ் இன்னும் பெட்டராக உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்றத நாங்கள் ஒரு டைமும் ட்ரை பண்ணிட்டுருப்போம். இதுதான் நம்ம 20MA. இது என்னன்னு சொல்லியிருக்கோம், ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும். ப்ரைஸ் மேலே இருந்தால் இது சப்போர்ட்டாக மாறிடும், ப்ரைஸ் கீழே இருந்தால் இது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். வெனவர் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ், இங்கே ரெசிஸ்டன்ஸ் டேர்னிங் இன்டு சப்போர்ட், அதுதான் HALT 20 HALT மெத்தட். ஸோ வெனவர் ரெசிஸ்டன்ஸ் டேர்னிங் இன்டு சப்போர்ட்னா 20 HALT மெத்தட், வெனவர் சப்போர்ட் டேர்னிங் இன்டு ரெசிஸ்டன்ட்னாலும் அதுவும் 20 HALT மெத்தட். ஸோ கரெக்டான இடத்துல நம்மளுக்கு என்ட்ரியை கொடுக்கறதுக்கு இந்த 20MA விட்டால் வேறு இண்டிகேட்டர் கிடையாது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 20MAவை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம சொன்ன சப்போர்ட்டுங்களா, மேலே போகுது, சப்போர்ட் எடுக்குது, மறுபடியும் மேலே போகிற மாதிரி பண்ணுது, பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இப்போது ரெசிஸ்ட் ஆகுது. ஸோ சப்போர்ட் டேர்னிங் இன்டு ரெசிஸ்டன்ஸ், ஃபாஸ்ட் செல்லிங். இதை நம்ம நிறையா டைம் சொல்லியிருக்கோம். இந்த லைன் ப்ரைஸ் ஆக்ஷன் படியும் பாருங்கள், சப்போர்ட் டேர்னிங் இன்டு ரெசிஸ்டன்ஸ், செல்லிங். ஸோ இதுதாங்க நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனே தெரியலனாலும் 20MAவை கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி ஃபாலோ போகிற லைன், ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்க. இங்கே 45 டிகிரி ஃபாலிங் டவுன். ஸோ டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் இங்கே கிட்டத்தட்ட ஃப்ளாட் டு அப். ஸோ இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்கனாலும் 1:2 உங்களுக்கு அச்சீவ் ஆகுது. ப்ரைஸ் எப்போ 20MA விட்டு தூரமாக போகுதோ அங்கே உங்களோட ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் ட்ரைலிங் ஸ்டார்ட் ஆகிடணும். பார்ட் புக்கிங், ட்ரைலிங், ப்ராஃபிட் புக்கிங் எல்லாம் வந்துடணும். மறுபடியும் ப்ரைஸ் எப்போ 20 கிட்ட வருதோ அங்கே உங்களோட ரீஎன்ட்ரி. ஸோ இதைத்தான் நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறோம், ரெகுலராக சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ நீங்களும் இதையே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஒரு என்னோடய லைவ் எக்ஸாம்பிள். அன்றைக்கி ஒரு ஃபோமோவில் இங்கே என்ட்ரியான 20MAக்கும் ப்ரைஸ்க்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, ஆனாலும் நான் இங்கே பிரேக் அவுட் ட்ரேட் பிளான் பண்ணேன். ஏன்னா இங்கே ப்ரைஸ் ரொம்ப நேரம் ஹால்ட் ஆச்சு 1 மினிட் சார்ட்டில். ஸோ 1 மினிட் சார்ட் எடுத்து காமிச்சோன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இது என்னோடய மிஸ்டேக் அன்றைக்கி நடந்தது 2 ட்ரேடில். ஃபஸ்ட்டு ட்ரேட் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப நேரம் இங்கேயே ஹால்ட் ஆச்சு அண்ட் 20MAல 1 மினிட் கேண்டில் ரெசிஸ்ட் ஆகி வந்துச்சு. ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு நான் ட்ரேடை ப்ளேஸ் பண்ணிட்டேன்.
பட் 5 மினிட்ஸ் சார்ட்லேயும் 15 மினிட்ஸ் சார்ட்லேயும் நம்ம இது பண்ணல. நெக்ஸ்ட்டு இங்கேயே என்ட்ரி பண்ணியிருந்தோன்னா நம்மளுக்கு ஈஸி ப்ராஃபிட். இங்கே தான் என்ட்ரி. பட் நான் லோ பிரேக் ஆகட்டும்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரு ஆனதுனால ஒரு அன்னெசரி எஸ்எல் நான் அன்னைக்கு கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் சார்ட்டில் நினைக்கிறேன். எப் 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ இங்கே என்ட்ரி வாஸ் பர்ஃபெக்ட். 20 MA கீழே பார்த்துட்டு இருக்குது. க்ரீன் கேண்டில் இருந்துச்சு. பிளாக் டர்க்கிங் அவுட் க்ரீன். ஸோ இந்த எஸ்எல்ல இங்கே நான் டே லோ வரைக்கும் டார்கெட் பண்ணி 1:2 ப்ளே பண்ண ட்ரை பண்ணேன். அண்ட் அது மேலே போய் எஸ்எல் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்னோட டார்கெட் கொடுத்துச்சு. ஸோ திஸ் இஸ் பார்ட் ஆஃப் த கேம். இது கொஞ்சம் ராங் என்ட்ரினாலும் இது வந்து ஒரு கரெக்டான என்ட்ரி. இது இந்த என்ட்ரியில் எஸ்எல் ஹிட் ஆனது எனக்கு தப்பே இல்லை. ஸோ 2 எஸ்எல் ஹிட் ஆனதுக்கப்புறம் நான் மறுபடியும் தேர்ட் என்ட்ரி இங்கே எடுக்க ரெடி இல்லை. ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ இப்படி நீங்கள் ஒரு டிசிப்ளினோட 2 ட்ரேடு தான் பண்ணோம். ஸோ இதுதான் நம்ம ஜேர்னல் பாருங்கள். அன்றைக்கி 2 ட்ரேடு தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜேர்னல் வேணும், இந்த மாதிரி நீங்களும் என்ட்ரு ஆகிற காப்பி பண்ணி உங்கள் ட்ரேட் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்று பிரேக் அவுட் ட்ரேடு, ஒன்று புல் பேக் ட்ரேட். ஸோ 2 புல் பேக் வந்து 20 MAலேருந்து கீழே வந்துச்சு. ஸோ புல் பேக் ட்ரேட். இன்னும் டைரக்ட் பிரேக் அவுட் ட்ரேட். ஸோ நம்ம குரூப்பில் எப்பவுமே பிரேக் அவுட் ட்ரேட் ரிஸ்கி அப்படின்னு சொல்லியிருப்போம். அண்ட் அன்னைக்கு ஃப்ரைடே ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் வந்துடும், நம்மளுக்கான ஸ்கேல்பிங் பாயிண்ட்ஸ் 10 to 15 பாயிண்ட்ஸ்ன்றதில் என்ட்ரி எடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏர்லி என்ட்ரி, பிரேக் அவுட், டைரக்ட் பிரேக் அவுட், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற தப்பை நீங்களே இங்கே கரெக்டாக எழுதி வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் செட்டப் அனாலிசிஸ் பிரேக் அவுட் 7 ட்ரேட் எடுத்திருக்கோம், 3000 rupees. புல் பேக்கில் 4 ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ புல் பேக்லேயும் நம்மளுக்கு லாஸ் அதிகமாகுது. ரிவர்சல் 7 ட்ரேட் எடுத்திருக்கோம், 4000 rupees. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியுது எந்த செட்டப்பில் வி ஆர் வீக்னு. ஸோ புல் பேக்கில் நம்ம ஆல்மோஸ்ட் வீக்காக இருக்கும் அப்படின்றது தெரியுது. கம்பேர்ட் டு அதர் செட்டப் மற்றதில் 50%, 60%, 100% ரிசல்ட் இருந்தாலும் புல் பேக்கில் நான் வீக்காக இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ நீங்களும் இந்த ஜேர்னல் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ 20 MA ஒரு பவர்ஃபுல்லான இண்டிகேட்டர். இது நீங்கள் 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களோட 2 மினிட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரீ ப்ரீமியம் டெலிகிராம் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 மினிட்ஸ் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் உங்கள் ப்ரோக்கர் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி 2 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பிரேக் ஆகுது, சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது, ரிவர்ஸ் ஆகுது, ரெசிஸ்ட் ஆகுது, சப்போர்ட் டேர்னிங் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் செல்லிங், அகெயின் சப்போர்ட் டேர்னிங் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் செல்லிங். ஸோ இப்படி 20 MA கீழே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டைமும் ப்ரைஸ் வந்து 20 MA இப்படி டெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் உங்கள் என்ட்ரி. இல்லைப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சாலிட் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த SD போரிங் எக்ஸ்ப்ளோசிவோட இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிக்கங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா இது ஒரு சூப்பரான இண்டிகேட்டர். ப்ரைஸோட மொமெண்டமை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அதாவது எப்போ ஃபாஸ்ட் மூவிங் SD போரிங் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் பை நெஃப்யூ சாம். ஸோ எப்போ ஃபாஸ்ட் மூமெண்ட் வருதோ அந்த போரிங் கேண்டில், அந்த போரிங் கேண்டலுக்கு மேலே ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் கேண்டில், அங்கே உங்கள் என்ட்ரி, போரிங் கேண்டலுக்கு கீழே உங்கள் எஸ்எல், அங்கேருந்து ப்ரைஸ் ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்றது தான் இந்த ட்ரேடோட லாஜிக். ஒரு புயல் கிளம்புறதுக்கு முன்னாடி அமைதியாக சாந்தி அடைஞ்சு அப்புறம் தான் கிளம்பும் அப்படின்ற லாஜிக்கில் க்ரியேட் பண்ண ஒரு இண்டிகேட்டர். ஸோ இதை நீங்கள் 20 MA கூட கம்பைன் பண்ணிக்கங்க. ஸோ 20 MA கூட கம்பைன் பண்ணதுக்கப்புறம் எப்போல்லாம் இந்த லைன் ஃபார்ம் ஆகுதோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த இண்டிகேட்டரோட இன்னொரு ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம், மைனஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒன்ஸ் அந்த ஏரியா ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா பழைய லைனில் ரிமூவ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பழசை பற்றி தெரியாது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், செல்லிங் வருது, இந்த லோ கீழே உங்கள் செல்லிங், ப்ரைஸ் மேலே போகுது, மறுபடியும் அதே இடத்துல மறுபடியும் அதே கேண்டில் வருது, அந்த லோ கீழே உங்களோட என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. இன்னும் ரிஸ்கி பிளேயர்ஸ்னால் இந்த ஹைக்கு மேலேயே ட்ரிகர் பண்ணி இந்த ஸ்விங்கை எஸ்எல்லாம் வைக்கலாம். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு டார்கெட் கிடைக்குது. இங்கேயும் பாருங்கள், இங்கே என்ட்ரி பாயிண்ட் ட்ரிகர் ஆகுது, புல் பேக்கில் ஃபால் வருது. ஸோ 20 MA கீழே ரெட் செல்லிங் இண்டிகேஷன் வரப்பெல்லாம் நீங்கள் செல் பண்ணலாம். ரெட் கலரில் வந்தால் செல்லிங் இண்டிகேஷன், ப்ளூ கலரில் வந்தால் பையிங் இண்டிகேஷன். 20 MAக்கு அகெயின்ஸ்டாக பையிங் இண்டிகேஷன் வரும்போது நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் டெலீட்டட் ஐட்டமும் வச்சுருக்கறனால உங்களுக்கு இது கன்ஃபியூசிங்காக தெரியும். ஸோ இங்கே 20 MAக்கு கீழே செல்லிங் வருது. ஸோ உங்கள் என்ட்ரி இங்கே இந்த ரெட் லைனுக்கு மேலே உங்கள் எஸ்எல். ஸோ 1:1 தான் கிடச்சிருக்குது, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. அண்ட் இந்த பக்கம் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக
சப்போர்ட் க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ இந்த ட்ரேட் நம்ம இனிஷியேட் பண்ணக்கூடாது. இந்த இந்த ஜோன் க்ரியேட் ஆகிறதெல்லாம் ஸ்ட்ராங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜோனை பிரேக் அவுட் ஆகி இங்கே தான் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குது. ஸோ இந்த என்ட்ரியில் நீங்கள் ரன்னிங் கேன்லேயே கூட என்ட்ரி ஆகிக்கலாம் ஆஸ் பெர் யுவர் ரிஸ்க் ரிவார்ட். ஸோ இப்போ நான் டெலீட்டட் ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன்னா பாருங்கள், இப்போ என்ன ஆகுது, ஃபில் ஆன ஃபைல்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஸோ இங்கே உங்களுக்கு 20 EMAக்கு மேலே இந்த லைன் வருது. இந்த லைன் டேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே உங்கள் என்ட்ரி, இந்த ப்ளூ கீழே உங்கள் எஸ்எல். ஸோ லைவ் மார்க்கெட்டில் இதே மாதிரி தான். இந்த பக்கம் ஃபில் ஆயிடுச்சுன்னா அந்த பக்கம் இருக்கிற லைன் காணாமல் போயிடும். ஸோ ரீபெயிண்ட் ஆகுதுன்னு நினச்சிக்காதீங்க. ஒன்ஸ் இந்த ஏரியா ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா இது ரிமூவ் பண்ணிடு, இன்வேலிட் ஆகிடுது, அதனால் ரிமூவ் ஆயிடுது. ஸோ இப்படி நீங்கள் 20 EMA வச்சு பர்ஃபெக்டாக ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மூவ்ஸ் மட்டும் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கா, வரலையா? இங்கே செல்லிங் சைடு வந்திருக்குது. ஸோ செல்லிங் சைடு நீங்கள் இது கீழே பண்ணுறீங்க, இதுக்கு மேலே உங்கள் எஸ்எல். எஸ், ஒரு டைம் எஸ்எல் ஹிட் ஆகிருக்குது. இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ இதில் நம்மளுக்கு எஸ்எல் ஹிட் ஆகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ ப்ரீவியஸ் ஹைஸ் அண்ட் லோஸ், இன்ட்ராடே ஸ்விங்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு. ஸோ அது பேஸ் பண்ணி உங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். சரி, இது பிரேக் அவுட்டில் கிடைக்கிது. 20 EMA நல்லா மேலே பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பிரேக் அவுட்டில் கிடைக்கிது. பிரேக் அவுட், ரீடெஸ்ட். இங்கே நீங்கள் டைரெக்டாக என்ட்ரி ஆகலை அப்படின்னாலும் ரீடெஸ்ட்டில் இந்த இடத்துல என்ட்ரி ஆகி இந்த ப்ளூ கலருக்கு கீழே உங்கள் எஸ்எல் அப்ளை பண்ணி மேலே கொண்டு போகலாம். ஸோ இது எல்லாமே நான் சொல்கிறது ஜஸ்ட் தியரிட்டிக்கல் பார்ட். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பேக் டெஸ்ட், லைவ் டெஸ்ட், மினிமம் 21 days, அப்புறமா ரியல் மார்க்கெட். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது ஓகே அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி சொன்னேன் நாளைக்கு போட்டால் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த இண்டிகேட்டரே புரிஞ்சுக்காமல் ட்ரேட் பண்ணும்போது உங்களால் எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும்? புரியுதுங்களா? ஸோ நம்ம கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக எதை கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்து கொடுக்குறோம். ஸோ அந்த பெஸ்ட்டை நீங்கள் மேக்ஸிமம் யூசேஜ் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகேப்பா இது நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ற நம்பிக்கை வரும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஸோ மறுபடியும் இந்த ப்ளூ கலர் ஜோன்லாம் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டிவ் ஜோன்ஸ். ஸோ அதை நீங்கள் வேணுன்னா இப்படி மார்க் பண்ணி வச்சுட்டு ப்ரைஸ் அங்கே வந்து டச் ஆகும்போது உங்கள் என்ட்ரி எடுத்து கீழே இருக்கிற ரெட் லைனுக்கு கீழே உங்கள் எஸ்எல் பிளான் பண்ணி கூட மேலே போய்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாகவே இது உங்களோட ட்ரேடிங் டாக்டிக்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டிகேட்டர் நல்லா ஒர்க் ஆகுது. லைவ் மார்க்கெட்டில் கரெக்டாக ப்ளே பண்ணோன்னா சூப்பராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இங்கே பாருங்கள், இங்கே எங்கேயுமே இல்லை, இங்கே வந்திருக்குது, இங்கே வந்திருக்கும், அது கவராக டெலீட் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக இங்கே செல்லிங் வருது, என்ட்ரி ரீடெஸ்ட் ஆகுது. ஸோ இந்த கேண்டில் கீழே என்ட்ரி எங்கேருந்து 1:2 செல்லிங் என்ட்ரி 20 கீழே வந்துருச்சு, என்ட்ராகுங்க, ஸ்டாப் லாஸ், டார்கெட். ஸோ அப்படி ஒரு பர்ஃபெக்டான இண்டிகேட்டர். ஸோ தயவுசெய்து நீங்கள் இதை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை லைவ் டெஸ்ட் தான் வேணும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே நிமிஷம், இதை லைவ் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கிரிப்டோக்கு வந்துடுங்க, கோல்டுலேயோ. இது எப்போவுமே ரன் ஆகிட்டு இருக்கிற மார்க்கெட். கோல்டில் அப்படின்ற பட்சத்தில் 15 minutesல ட்ரையல் பண்ணி பாருங்கள். ஸோ கோல்டில் நம்மளுக்கு பை வந்திருக்கு, மேலே போயிருக்கு, ஹால்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே என்ட்ரி, எஸ்எல், டார்கெட். அது அகைன் இங்கே பை வருது, டார்கெட். ஸோ கோல்டில் இதை லைவ் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் கோல்ட்லேயோ பிட்காயின்லேயோ ட்ரேட் பண்ணுறவங்க அப்படின்னா ஹவு இட் இஸ் ஒர்க்கிங் இன் கோல்டு அண்ட் பிட்காயின் அப்படின்றத ட்ரையல் பார்த்துட்டு அப்புறம் இது யூஸ் ஆகுமா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஒன்ஸ் இந்த ஏரியா கவர் ஆயிடுச்சுன்னா இது இருக்கிறது டிஸப்பியர் ஆயிரும். இங்கே வந்துட்டு மேலே போயிடுச்சுன்னா இதெல்லாம் டிஸப்பியர் ஆயிரும். ஒன்ஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட் அப்படின்னா அது இன்வேலிட் ஆயிரும். தேவைப்பட்டால் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை இன்வேலிட் ஆனதுக்கப்புறம் தேவையில்லை அப்படின்னு கூட விட்டுக்கலாம். கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ். ஸோ 20 MA கீழே பார்த்துட்டு இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த போரிங் கேண்டில் இப்படி வருது அப்படின்னா அந்த கேண்டில் லோ கீழே என்ட்ரி,
இல்லை எந்த கேண்டில் பிரேக் பண்ணுதோ அந்த கேண்டிலுக்கு கீழே என்ட்ரி, அதுக்கு மேலே உங்கள் எஸ்எல். ரன்னிங் கேண்டிலையும் எடுத்துக்கலாம் என்ட்ரி, பட் ரன்னிங் கேண்டில் எடுக்கும்போது உங்கள் எஸ்எல் இந்த லைன் எங்கே வருதோ அதுக்கு மேலே ஒரு பஃபர் பாயிண்ட் வச்சு ரன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க பேக் டெஸ்ட், லைவ் டெஸ்ட். இது டைரெக்டாக ஆப்ஷனில் பை பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், ஆப்ஷன்லேயும் இது சூப்பராக ஒர்க் ஆகுது. 3 minutes சார்ட்டில் காமிக்கிறோம் பாருங்கள். ஆப்ஷனில் அழகாக செல்லிங் வந்துருக்குது. இப்போ டெலிட்டட் லைன்ஸை பார்த்தோன்னா பையிங் சைடு ஏதாவது கிடச்சிருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ பையிங் சைடும் நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருக்குது. பையிங் சைடு இங்கே வந்துருக்குது, ரீடெஸ்ட் ஆகுது. ஸோ 107க்கு பை 120. அகெயின் இந்த இடத்துல வந்துருக்குது 105 பை 120. இதே கால் ஆப்ஷன் எடுத்தால் கால் ஆப்ஷனில் இங்கேயே நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணுறப்பெல்லாம் என்ட்ரி, இங்கே ரீடெஸ்ட், அகெயின் இந்த இடத்துல இங்கே ரீடெஸ்ட், என்ட்ரி. ஸோ இது வந்து ஒரு மேஜிக்கல் லைன். கரெக்டாக மார்க்கெட் எங்கே ஸ்ட்ரக்சர் எடுத்து எங்கே ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்றத தெளிவாக நம்மளுக்கு காமிக்கக்கூடிய ஒரு லைன் பாருங்கள். கரெக்டாக அவ்வளோ தூரம் வந்தது, கரெக்டாக இந்த இடத்துல 150ல் ஹால்ட் ஆகி மேலே 220க்கு போயிடுச்சு. ஸோ லைவ் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். இது இல்லைப்பா எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த இண்டிகேட்டர்லாம் என்ன கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படின்ட்டிங்கன்னா சிம்பிள். 20 MA ப்ரைஸ் மேலே போயிட்டு 20 MA பிரேக் பண்ணுது அப்படின்னா அங்கே உங்கள் என்ட்ரி எஸ்எல், இல்லை கலர் சேஞ்ச் கேம் அப்ளை பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் கேம் பற்றி வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அப்படி இல்லையா இங்கே உங்கள் என்ட்ரி. எப்போல்லாம் ப்ரைஸ் 20 MA சப்போர்ட் எடுத்து திரும்புதோ என்ட்ரி. கீழே பார்த்துட்ருக்குது, அப்போ இங்கே பையிங் போகலாமா? போகக்கூடாது, ஒன்லி செல்லிங். பையிங் எப்போ போகணும்? 20 MAவை ரெசிஸ்ட் ஆகி கீழே வருது, ஃபஸ்ட் டைம் பிரேக் ஆகி மேலே வந்து சப்போர்ட் எடுக்குது, சப்போர்ட் எடுத்துகிட்டு பிரேக் ஆகுது, அகெயின் கீழே வருது. ப்ரைஸ் வந்து 20 MA விட்டு கொஞ்சம் தூரம் கீழே போயிட்டு மேலே வந்து ஹால்ட் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு ஓகே தான், ஒரு வேலிட் என்ட்ரி. இங்கே எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அகெயின் இங்கே உங்கள் என்ட்ரி, இங்கே உங்கள் எஸ்எல் பாருங்கள். ஸோ ப்ரைஸ் எப்போல்லாம் 20 MAல சப்போர்ட் எடுக்குதோ அங்கெல்லாம் உங்கள் என்ட்ரி. ஃபஸ்ட் டைம் மேலே போகுது, நோ என்ட்ரி, வெயிட்டே ஆகல, கீழே வந்துருச்சு. செகண்ட் டைம் மேலே போகுது, நோ என்ட்ரி, கலர் சேஞ்ச் கேம் கிடைக்குது, என்ட்ரி, டார்கெட். ஒன்லி ஒன் திங் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஆல்வேஸ் என்டர் அட் ஆர் நியர் 20 MA. ரிட்ரேஸ்மெண்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் செல், ரிட்ரேஸ்மெண்ட், ரெசிஸ்டன்ஸ், செல். இப்போ எப்போ பை? ரிட்ரேஸ்மெண்ட், மதிக்கல 20 MA மேலே போயிடுச்சு, அகெயின் ரெஸ்பெக்ட் ஆகலை, கீழே வந்துருச்சு, அகெயின் ரெஸ்பெக்ட் ஆகலை, கீழே வந்துருச்சு, அகெயின் ரெஸ்பெக்ட் ஆகலை. ஸோ இந்த ஜோனை டேக் அவுட் பண்ணும்போது நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கலாம், இல்லை ஹால்ட் பண்ணி இது வெயிட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். உங்களுக்கு இந்த ஜோனை பிரேக் பண்ணோன்னையும் ஃபாஸ்ட் மூவ் கிடச்சிருச்சு. ஸோ ஒரு ரீஎன்ட்ரிக்கான சான்சஸ் கிடைக்கல. ஸோ சாரி, பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம இன்னும் 20 MA வச்சு இன்னும் என்னென்ன பெட்டராக பண்ண முடியுமோ அப்படின்றத தேடுவோம், படிப்போம், லேர்ன் பண்ணுவோம், பேக் டெஸ்ட் பண்ணுவோம். 20 MA மட்டுமே போதும் நம்மளை சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக்கிறதுக்குன்ற நம்பிக்கை உங்களுக்கு முதல்ல வரணுங்க. அப்போ தான் உங்களால் அதை நம்பி ட்ரேட் பண்ண முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குது. ரொம்ப வருஷமாக 20 MA 200 MAன்னு இருந்தவன் ப்ரைஸ் ஆக்ஷன் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 20 MAவும் அதே ப்ரைஸ் ஆக்ஷனை தான் நம்மளுக்கு சொல்லிட்டு இருந்திருக்குது. நம்ம தான் கண்ணை மூடிட்டு அதை பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்றது தெரியுது. ஸோ இங்கே என்ன 20 MA கீழே பார்க்குது. 20 MA கீழே பார்த்தா என்ன அர்த்தம்? செல்லர்ஸ் தான் டாமினேட்டிங்கில் இருக்காங்க, பையர்ஸ் வீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ பையர்ஸ் வீக்காக இருக்காங்கன்னா பையர்ஸோட எஸ்எல்லை சாப்பிட்டு மாலை கீழே வரணும். பையர்ஸோட என்ட்ரி அவங்களோட எஸ்எல் எடுத்துகிட்டு கீழே வந்துருச்சு, அகெயின் பையர்ஸோட என்ட்ரி அவங்க எஸ்எல் எடுத்துகிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ இந்த விஷயம் புரியறதுக்கு நான் எப்போ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கை கொஞ்சம் டீப்பாக கற்றுக்க ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் ஆலிவர் வெல்லஸோட வீடியோ பார்த்துட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் இந்த 20 MAவும் நம்ம விஷயமும் ஒன்றா நடக்குது அப்படின்றது புரிய ஆரம்பிச்சுது. செல்லர்ஸ் ட்ராப், மார்க்கெட் மேலே போய் கீழே வந்து மெதுவாக திரும்பி மேலே போயிடுச்சு. ஸோ 20 MAக்கு மேலே பை, எஸ்எல், அங்கேருந்து உங்களோட டார்கெட். இங்கே ப்ரைஸுக்கு 20க்கு டிஸ்டன்ஸ் அதிகம். ஸோ இங்கே என்ட்ரி, இங்கே எஸ்எல், பையர்ஸை ட்ராப் பண்ணுறதுக்கு செல்லர்ஸை ட்ராப் பண்ணுது, பையர்ஸோட எஸ்எல் அண்ட் பண்ண கீழே வருது, அதுவும் உங்களுக்கு கேப்சர் பண்ண முடியுது. ஸோ கம்ப்ளீட்டாகவே ஒரு எஸ்எல் ஹண்டிங்கை
வெறும் 20 EMAவும் 200 EMAவும் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்குது. அது புரிய ஆரம்பித்தா நீங்களும் எங்கெங்கே எஸ்எல் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கணும். அது இங்கே எஸ்எல் இருக்குது, இங்கே எஸ்எல் இருக்குது, இங்கே எஸ்எல் இருக்குது. மார்க்கெட் என்ன பண்ணுது? இங்கே இருக்க எல்லா எஸ்எல்லையும் எடுத்துருச்சு. இங்கே எஸ்எல் இருக்குது, இங்கே பையர்ஸோட செல் இருக்குது, இங்கே பையர்ஸோட செல் இருக்குது, இங்கே ஃப்ரெஷ் பையர்ஸ், இங்கே ஃப்ரெஷ் பையர்ஸ், இங்கே ஃப்ரெஷ் செல்லர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வேகமாக இவங்களோட எஸ்எல்லாம் ஹண்ட் பண்ண மேலே போயிடுச்சு. ஹண்ட் பண்ணி முடிச்சது எல்லாத்தோட எஸ்எல்லையும் சாப்பிட்டு திருப்தியாக கீழே வந்து உட்காந்துருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம பேசிக்காக எஸ்எல்என்டிங்கில் புரிஞ்சுட்டு இருக்கோம். அதை நம்ம இந்த மார்க்கெட் கூட 20 EMA பேஸாக வச்சு பண்ணும்போது ஈஸியாக இருக்குது. பிகினர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி, எங்கே பையர்ஸ் இருக்காங்க, எங்கே செல்லர்ஸ் இருக்காங்கன்றது புரிய ஆரம்பிச்சிடும். 20 EMA மேலே பார்த்துட்ருக்குதுங்க. அப்போ கீழே 20 EMA கீழே வர கேண்டில் எல்லாமே ட்ராப் கேண்டில். அன்லெஸ் அண்ட் அன்டில் ப்ரைஸ் வந்து 20 EMAல ஹால்ட் ஆகி திரும்பும்போது ஆட்டோமேட்டிக்காக 20யும் இப்படி பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை ப்ரைஸ் வெறும் ட்ராப் தான் பண்ணுதுன்னா 20 EMAக்கு மேலே தான் பார்த்துட்ருக்கோம். இது ஒரு எஸ்எல், இது ஒரு எஸ்எல், இது ஒரு எஸ்எல், 3 எஸ்எல்என்டிங் நடந்திருக்குது, 3 லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்குது. அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே தான் போச்சு. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்து தைரியமாக ட்ரேட் பண்ணுங்கள், நம்பி ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸில் பண்ணுறதும் சரி, எந்த ஸ்டாக்ஸில் வேணாலும் பண்ணலாம். இதை ஸ்டாக்ஸ் ஆகட்டும், பிட்காயின் ஆகட்டும். பாருங்கள், இது ரிலையன்ஸோட சார்ட். இது ஸ்டாக்ஸில் நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணி சலிச்சு போயிடுச்சு அப்படின்னா ஒரு 3 ஸ்டாக் இல்லை 5 ஸ்டாக் நல்லா ஹை லிக்விடிட்டி உள்ள ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஹை லிக்விடிட்டி ஸ்டாக்கில் பை செல் வருதுன்னா போட்டே வாங்க. ஸோ அதுலேயும் ரிஸ்க் ரிவார்டு 1:1.2 1.5 ட்ரேட் வச்சு எடுங்க. கண்டிப்பாக ஹெச்டிஎஃப்சி ஆச்சு, சைட்வேஸ் எவ்வளோ தெளிவாக சொல்லி வச்சு பாருங்கள். சைட்வேஸ்னு சைட்வேஸ் இங்கே செல்லிங் 20 EMA அட்டார் நியர் 20 EMA அட்டார் நியர் 20 EMA செல்லிங். ஸோ ஸ்டாக்ஸ்க்கும் நல்லா ஒர்க் ஆகுது. எல்லா கேண்டில் பேஸ் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் எங்கெங்கெல்லாம் நடந்துகிட்ருக்கோ அங்கே எல்லா பக்கமுமே இது நல்லாவே ஒர்க் ஆகும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் ஆப்ஷனில் தான் பண்ணணுன்ட்டு இல்லை, ஸ்டாக்ஸில் பண்ணுங்கள், எதில் வேணாலும் பண்ணுங்கள், பிட்காயினில் பண்ணுங்கள், கோல்டில் பண்ணுங்கள். கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட, கரெக்டான ரிஸ்க் ரிவார்டோட இந்த செட்டப்பை ஃபாலோ. பிரேக், ஹால்ட், ஃபால், என்ட்ரி எஸ்எல் 1:2, ரிவர்ஸ் ஃபால் 1:2, அவ்வளோதான் விஷயம். ஸோ கரெக்டான மெத்தடில் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு 20 EMAவோட பிஹேவியரை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஆலிவர் வில்லஸ் அவரோட வீடியோவும் ரெகுலராக பாருங்கள். அவர் நான் சொன்னதெல்லாம் வெறும் 1%. அவர் இதை மாஸ்டர் பண்ணியிருக்கார் ஆல்மோஸ்ட் 60 இயர்ஸாக. ஸோ அவரோட வீடியோவை நீங்கள் அதிகமாக பார்க்க இந்த 20 EMAவையும் 200 EMAவையும் இன்னும் டீப்பாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கும் இது மேலே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். ஸோ மெதுவாக நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக கண்டிப்பாக வர்றதுக்கு இந்த 20 EMA உங்களை ஹெல்ப் பண்ணும். 20 EMA கீழே பார்த்துட்ருக்குது, ப்ரைஸ் வேகமாக மேலே போகுது, இது ஒரு ட்ராப், கீழே வந்துருச்சு, என்ட்ரி எஸ்எல் டார்கெட். அதாவது மேஜராக 20 EMA என்ன பண்ணுதுன்னு தான் பார்க்கணும். இங்கே மெதுவாக ஃப்ளாட் ஆயிடுச்சே தவிர மேலே பார்க்கல. ஹால்ட் ஆகியும் என்ன தான் ப்ரைஸ் மேலே போனாலும் 20 EMA பெருசாக மேலே போகிற மூடில் இல்லை, லைட்டாக பெண்ட் ஆகிருக்கே தவிர போகல. அப்புறம் கீழே வந்துருச்சு. இங்கேயும் அதே தான். இங்கே பாருங்கள், இங்கே மெதுவாக ஹால்ட் ஆகி திரும்ப ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல அகைன் ரீடெஸ்ட்டில் 20 EMA கிட்ட நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு லைவ் டெஸ்ட்டும் பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்து தன் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ப்ளேபேக் பட்டன் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இதை லைவாக பேக் டெஸ்ட் பண்ணுறோம் அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.